ஆமாங்க. கதம்ப சாம்பார். ஆமாங்க. கத்திரிக்காய், பூசணிக்காய், தக்காளி பழம், முள்ளங்கி, முருங்காய். அடே அப்பா சூப்பர் போ. கேரட்டு. சாம்பார்னா கல்யாண சாப்பாடுனா கல்யாண சாப்பாடு தான் போ. சாமி சாப்பாடு. வாழைக்காய் பொரியல் ஜம்முன் இருக்குது. தம்பி வரலையாங்கண்ணா? தம்பி வந்துருக்காண்ணா? மணக்கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகர் எவ்வளவு அழகாக காட்சி கொடுக்குறாரு பாருங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணத்துக்கு வந்த பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே கல்யாண சாப்பாடு விருந்தாக கொடுத்தாங்க பாருங்க. சாம்பார், ரசம், மோர், பாயாசம், பொரியல்னு தடவுடலாக ஒரு விருந்துங்க. அடாடாடா, தேர் திருவிழானா தேர் திருவிழா தான். ஊரே ஒன்று கூடி அழகாக தேர் இழுத்தாங்க. அந்த வீடியோ நம்ம ஹீரோ நந்தா சீலக் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். என்ன இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்க்கும்போது நீங்களும் இந்த தேர் திருவிழாவில் கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. நிறையா பேர் சேனல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க. குறிப்பாக அடடா தேர் அருமையாக இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே நேரடியாக போய் தேரை பார்த்து தேர் இருக்கிற சாமியை வள்ளி தெய்வானை முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்த மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க. பார்க்க மேலே இருக்கிற லைக் பட்டனி லைக் பண்ணிவிட்டு முழு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் வேலாயுத சாமியை நேரடியாக தரிசனம் பண்ண மாதிரி இருக்குங்க. சுவாமி திருக்கல்யாணம் முடிஞ்சு அந்த பக்தர்கள் எல்லாத்துக்குமே கல்யாண சாப்பாடு போட்டுருக்காங்க. எப்போ சுவாமி கோயில் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெகு விமர்சனம் நடைபெறுங்க. எல்லாம் ரசித்து சாப்பிட்டு இருக்காங்க. நாமளும் அதான் பார்க்குறோங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமளும் இந்த கல்யாணத்துக்கு போய், அதாவது வந்து சுவாமி தேர் திருவிழாவை கலந்துக்கிட்டு சுவாமி திருக்கல்யாணத்தை கலந்துக்கிட்டு நாமளும் அன்னதானம் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஆமா நல்லாவே இருக்கு. நம்மளும் சாம்பார், கதம்ப சாம்பார். ஏன்னா கதம்ப சாம்பார். ஆமாங்கண்ணா. வாழைக்காய் பொரியல் தம்பி. வாழைக்காய் பொரியல் ஜம்முன் பண்ணியிருக்கான். பெரிய வெங்காயம் போட்டு. ஆமா, அருமையாக தெரியுறீங்கண்ணா. சாப்பிடு சாமி. வாழைக்காய் பொரியல் ஜம்முன் இருக்குது. தம்பி வரலையாங்கண்ணா? தம்பி வந்துருக்காண்ணா? எத்தனாவது ஊர்லிங்கண்ணா? அது போயிட்டே இருக்குது. 10வது ஊர்லையா? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாணதாண்ணா? 7 மணிக்காங்கண்ணா. சூப்பருங்கண்ணா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? கண்ணவரம் தேருக்கு வர முடியல. எடுத்து வந்துடுறேன். சரி. கதம்ப சாம்பார். ஏன் தம்பி? கதம்ப சாம்பார். கத்திரிக்காய், பூசணிக்காய், தக்காளி பழம், அப்புறம் முள்ளங்கி, முருங்காய். அடே அப்பா சூப்பர் போ. கேரட்டு. சாம்பார்னா கல்யாண சாப்பாடுனா கல்யாண சாப்பாடு தான் போ. சாமி சாப்பாடு.
வந்துட்டீங்களாண்ணா? நேரம் வந்துட்டீங்களா? சாப்பாடு டேஸ்ட் எப்படிங்க? ஆ சார் திருக்கல்யாணத்துக்கு வந்துட்டீங்களா? கூட்டம் நல்ல கூட்டமாக இருக்குதுங்கண்ணா. ஆ கல்யாண சாப்பாடுனா அப்புறம் பாயாசம் உண்டாங்கண்ணா? கல்யாணம்னா பாயாசம் இல்லாத எப்படி? கரெக்டு தான். தம்பி டம்ளர் வாங்கிட்டே பாயாசத்தை? ஆமாங்க. எப்படி இருக்குது கல்யாண சாப்பாடு? பாயாசம் இருக்கு. நம்ம சாப்பாடு நம்ம எப்படி இருக்கு? நல்லா தான் சூப்பராக இருக்கு. என்ன பச்சைப்பருப்பு பாயாசம்? பச்சைப்பருப்பு பாயாசம், முந்திரி பருப்புலாம் போட்டு நல்லா. முந்திரி பருப்பு எல்லாமே. என்ன 1000 சொல்லு. சரிங்கண்ணா. தட்டத்தில் ஊற்றி பாயசம். ஓ, தட்டத்தில் ஊற்றி குடிச்சா தான் அது டேஸ்ட்டு இல்லையாங்கண்ணா? பச்சைப்பருப்பு பாயாசத்துக்கு அதுதான் டேஸ்ட். சும்மா கப்பியில் ஊற்றி குடிக்கிறதுக்கு தான் சூப்பர். புரியல இல்லையாண்ணா? ரசம் ஊற்றுங்க தம்பிக்கு, ரசம் ஊற்றுங்க. மோர் ஊற்றிக்கிட்டானா? எங்க பாயசம் கொடுக்குறாங்க அண்ணா. என்ன மோர் கொண்டீங்களா? நேரம் வந்துட்டீங்களா? தம்பி நேரம் வந்துட்டியா? காலையில் கல்யாணத்துக்கு வந்திருப்பேன். அண்ணா நீங்க? அப்படியே எங்க வாங்க பேரு அது போச்சா? அடுத்த நீ வராதனால இந்த பிரச்சனை. ஆமா நீ வந்து சவிக்கும் தானுங்கக்கா நீங்க? சாப்பிட்டு